ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு ஒரு டெய்லரிங் டிப் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய வந்துட்டு யூஸ் ஆகும் உங்களுக்கு. சரியா? என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ இது வந்து நாம் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான். போட் நெக் வச்சுட்டு கீழே இந்த மாதிரி ஓப்பன் கேட்டிருந்தாங்க. பட் என்னன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நார்மல் நெக் தெரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியது அப்படின்னா அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு போட் நெக் மாதிரி அகலமாக வேண்டாங்கக்கா, நார்மலாக கிட்டையே இருக்கட்டும், ஆனால் பின்னாடி மட்டும் இந்த மாதிரி க்ளோஸாக வச்சு இப்படி பட்டன் வேணும் அப்படின்னா அவங்க பர்டிகுலராக இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் ஸ்டிச் பண்ணிட்ட எப்பயும் போல் பண்ணியாச்சு. இதில் என்ன அப்படின்னா இப்போ வந்து போட் நெக் அப்படின்னா நார்மலாக நல்லா ப்ராடாக வந்துடும். அப்போ வந்து இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். நான் வந்து கிட்ட நார்மல் நெக்கே வச்சுட்டேன்னா வச்சுட்டு நார்மலாகவே வந்து ஷோல்டர் வச்சுட்டேன், மறந்துட்டேன். சரி ஃப்ரண்ட் வந்து நார்மல் தானே, இறக்கமாக தானே இருக்குது, சரியாக போயிடும் அப்படின்னு வச்சுட்டேன். என்னாச்சு அப்படின்னா அவங்க போடுறது எல்லாமே ஓகே, இது அளவு எடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கு, எல்லா அளவும் ஓகேவே தான் இருந்துச்சு. இது வந்து என்னாச்சுன்னா கழுத்து வந்து பின்னாடி நல்லா க்ளோஸாக இருக்கிறதுனால விரிஞ்சு கொடுக்கல, அப்படி இப்படி போட்ட மாதிரி அப்படியே நின்றுச்சு. அப்போ என்னாச்சுன்னா இந்த கை வந்து இப்படி மேலே ஏறிடுச்சு. ஸோ இப்போ இங்கே இருக்கிற கை வந்து இப்படி நல்லா இப்படி மேலே ஏறி இது வரைக்கும் வந்துருச்சு. இந்த ஷோல்டர் வந்து இப்படி மேலே போயிடுச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா அவங்களுக்கு லென்த்து பத்தலை, கை நீளம். ஏன் அப்படின்னா அப்புறம் கை மேலே ஏறிடுச்சு இல்லையா, கை நீளம் பத்தலை. அதுக்கு என்ன பண்ண அப்படின்னா அப்போ போட்டு பார்த்துட்டு சரி அர்ஜென்ட்லாம் அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி பரவாயில்லைங்கக்கா போட்டுக்கிறேன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க இருக்கிறது நல்ல ஒரு கிராமம், அங்கெல்லாம் இப்படி மேலே போட்டேன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான். ஏன்னா நானும் கிராமத்தை கொண்டு தான் தெரியும் எப்படி பேசுவாங்கன்ட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போட்டு சரி வேண்டாம் இது ஒரு மாதிரி 3 ப்ளவுஸ் தைச்சாங்க. அதில் மீதி 2 சாரீ இருக்குல்லையே அதை அவங்க வேர் பண்ணிக்கிட்டாங்க, இதை அப்படியே வச்சுட்டாங்க. அப்புறம் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, அக்கா அப்போ ஓகே மாதிரி தான்க்கா இருந்துச்சு, ஆனால் எனக்கு என்னமோ போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்கக்கா, இது ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகே கொடுத்து விடுப்பா, நான் வந்துட்டு லென்த் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒன்றா கம்பல்சரி சாரீ வேணும், இல்லைன்னா இதே ப்ளவுஸ் மெட்டீரியல் உங்கள்கிட்ட மீதி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் வந்து சாரீலே யூஸ் பண்ணியிருக்கேன். இருங்க அவங்க சாரீ காட்டுறேன். ஆக்சுவலாக பாருங்கள், இதுதான் அவங்களோட சாரீ, தெரியுதுங்களா? இதுதான் அவங்களோட சாரீ. இங்கே வந்து இதே மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எப்படின்னா கொஞ்சம் பாடி ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஓகே, கொஞ்சம் குண்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா சாரியில் கட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வந்து ஃப்ளீட் பத்தாமல் போயிடும். இவங்க வந்து கொஞ்சம் சின்ன பொண்ணுங்க தான், ஒல்லியாக இருக்கிற பொண்ணுங்க தான். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சாரியில் இருந்துட்டு கிளாத் எடுத்திருக்கேன். எனக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் அது வந்து மேலாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக உங்களோட கை நீளம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு தான். ஸோ அது மேலே ஏறுறப்ப கிட்டத்தட்ட 1 இன்ச்சு மேலே ஏறிடுச்சு. அப்போ 5 இன்ச்சுக்கு தான் இது இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 இன்ச்சுக்கு இந்த கிளாத் எடுத்திருக்கேன். இந்த சாரியில் இருந்துட்டு 2 இன்ச்சுக்கு நான் கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ தைக்கிறதுக்கு நம்ம அளவு சேர்த்தி தான் எடுத்துக்கணும். சரிங்களா? நான் 2 இன்ச்சுங்கிறது எனக்கு தேவையான எக்ஸாக்ட் அளவு. ஸோ இந்த பக்கம் மடிச்சடிக்கிறதுக்கு இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாம் சேர்த்தி நான் வந்துட்டு 3 இன்ச்சு எடுத்துருது. ஏன்னா இங்கே நம்ம ஆல்ரெடி சாரியில் ஓரம் அடிச்சிருக்கோம் இல்லையா, அதனால அந்த துணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் பிரிக்க கூட இல்லை, அதை அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஸோ வந்து மொத்தம் 3 இன்ச்சு எடுத்திருந்தேன். கொஞ்சம் ஒரு அரை சேர்த்து எடுத்துக்கலாமே, அதனால 3 இன்ச்சு எடுத்திருந்தேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா நார்மலாக வந்துட்டு நம்ம எப்படி கைக்கு ரவுண்டு இப்படி கீழே வரையுமோ அதே மாதிரி தான் வரைஞ்சிட்டு இந்த கிளாத்தை வந்து அப்படியே இதில் வச்சு ஜாயின் பண்ணிருக்கு. ஆனால் உள்ளே வந்து லைனிங் கொடுத்துருக்கு. நீங்கள் பாருங்கள், லைனிங் கம்பல்சரி கொடுத்துக்கணும், வெறும் சாரீ அப்படியே கொடுக்கக்கூடாது. ஸோ லைனிங் கொடுத்துட்டு இங்கே வந்து 2 இன்ச்சு வச்சுருக்கு. ஆனால் இந்த அடிப்பக்கம் இருக்கு இல்லைங்களா, கையில் இங்கே வரும் இல்லைங்களா, இந்த இடத்துல அதே 2 இன்ச்சு கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம கை போடுறப்ப இந்த ஷோல்டர் மட்டும்தான் மேலே ஏறிச்ச தவிர இது இதுக்கு மேலே எங்கே ஏறும், இது இதோட நின்றுந்தானே, ஏறாது இல்லையா? அதனால இங்கே வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கணும், கண்டிப்பாக அதை மறந்துடாதீங்க. அப்படியே 2 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா கை இங்கே இருக்குன்னா அடிக்கை வந்து இப்படி தள்ளிக்கிட்டு வந்துடும். ஸோ அதனால இங்கே வந்து 1 இன்ச்சு வச்சுருக்கோம். பாருங்கள், இதோட லென்த் வந்து சின்னதாக இருக்குது, 1 இன்ச்சு வச்சுருக்கோம். இங்கே மட்டும் நான் வந்துட்டு 2 இன்ச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிவிட்டு இதில் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணியாச்சு. இது வந்து ஆல்ரெடி இருந்த அதே ஸ்லீவ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன் கூட வச்சுருக்கோம், தெரியுதுங்களா? பாருங்கள், பட்டன்லாம் வச்சுருக்கு. என்ன பண்ணால் நீங்கள் அப்படியே உள்ளேயும் அட்டாச் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அப்படி பண்ணுனா இதோட ஜாயிண்ட் அசிங்கமாக தெரியும் வெளியில், அது வந்து அவ்வளோ நீட்டாக இருக்காது. ஸோ என்ன பண்ணோன்னா இப்படி தைச்சு இப்படி திருப்பி விடுவோம் இல்லைங்களா, திருப்பி விட்டுட்டு அப்படியே வந்து தையல் போட்டாச்சு. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து கண்டினியூஸாக வர மாதிரி தான் இருக்கும், அட்டாச் பண்ணது அவ்வளோ பெருசாக தெரியாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு கை நீளம் ஏதாவது கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இப்படி வந்துட்டு டிசைன் பண்ணி, இது பார்த்தீங்கன்னா டிசைன் வச்ச மாதிரியும் இருக்குது, யாருமே வந்துட்டு இதை ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் ஆயிருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், நீட்டாகவும் இருக்கும்.
பாருங்கள் 2 ப்ளவுஸும் சேம் அதே தான். 2 பேர்த்துக்கு சிஸ்டர்ஸ்க்கு 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி டிசைன், எல்லாமே ஒரே மாதிரி தான். அவங்களோட அளவுகளும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ 2 பேர்த்துக்குமே அதே மாதிரி பண்ணியிருக்கு. இப்போ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சாரியில் இருந்துட்டு அந்த மெட்டீரியல்ஸ் கட் பண்ணி இது வந்து வச்சுருக்கோம்.